பராசக்தி திரைப்படத்திற்கு சென்சார் சான்று அளிக்கப்பட்டு படம் குறிப்பிட்ட நாளில் வெளியாகும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு கடலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மகிழ்ச்சி தானே, அது சொன்ன டேட்டில் அவன் ரிலீஸ் பண்ணுறது மகிழ்ச்சியாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு விஜயோட ஜனநாயக படம் ரிலீஸ் பண்ணுறதுலாம் ஏன் தடை பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கும் சென்சார் கொடுத்து அது ரிலீஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் ஏதாவது பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்க்க வேண்டியதான். 2 படமும் கேஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் ஒன்று வர்றதால அதை வெற்றிகரமாக கொண்டாட வேண்டியதுதான். தளபதி படம் வரும்போது அதையும் கொண்டாடணும். எப்போ முடியுதோ அதை கேஸ் முடிஞ்சு வர்றது அதையும் பார்க்கும். 2 படமும் அண்ணன் தம்பி 2 பேரும் பார்க்க வேண்டிய படம் தான். மகிழ்ச்சிலாம் இல்லைங்க. 2 படம் ஒரே நேரத்தில் வர மாதிரியே இருந்துச்சு. இது ஒன்று நிறுத்திட்டு பராசக்தி மட்டும் சென்சார் செட் இது அரசியலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை நிறைய பேர் அரசியலில் கொண்டு போய் இப்போ பண்ணுறாங்க. இது மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சி தான்ண்ணா. அதே மாதிரி ஜனநாயகம் பார்க்க வேண்டியதுதான்ண்ணா. இது டிசம்பர் 16 கொடுத்துருவாங்கண்ணா. இதேமாரி சென்சார் போர்டுக்கு இப்போ இவங்க சென்சார் போர்டு அப்படியே கொடுத்துருந்தாங்கன்னா சீனை கட் பண்ணி நடத்திருப்பாங்க. இப்போ படத்தை கரெக்டாக விட்டுருக்கலாம்ண்ணா. இப்போ லாஸ்ட் 2 நாள் இருக்கும்போது படம் விட முடியாது, ஹைகோர்ட்டில் ஜட்ஜி போடுறாங்க. அது இப்போ எப்படி ஓட்டே பண்ணாது. இப்போ பராசக்தியும் சென்சார் சர்டிஃபிகேட் தானே இது, அதுக்கு மட்டும் இது பண்ணாங்க. அது ஒரு கேள்வி எழுதுனா அது கேள்வியா? மக்கள் குரல் பகுதிக்காக கடலூர் பகுதி மக்களின் கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.